செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக பேரவையின் செயற்பாடுகளில் விசனம், பதவி விலகிய கலைப்பீட பீடாதிபதி. சுமந்திரனுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் பாதுகாப்பு, அனுர அரசு பக்கச்சார்பாக செயற்படுவதாக விசனம். அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி. 30,000 வெற்றிடங்களுக்கும் ஆட்சேர்ப்பு. திமுக ஆட்சியை பலப்படுத்துமாறு கோரும் ஸ்டாலின், சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கருத்து. வடக்கு காசாவிற்கான பாதையை மூடிய இஸ்ரேல், நிற்கதியில் பலஸ்தீன அகதிகள். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் இடம்பெறும் போதைப்பொருள் பாவனை மற்றும் மது பாவனைகளை பல்கலைக்கழக பேரவை தடுத்து நிறுத்தாமையை கண்டித்து கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியுள்ளார். மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பாவனைகளால் யாழ் பல்கலைக்கழகம் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சினைகளை தட்டிக்கேட்டமை, மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு சீரிய முடிவுகளை எடுப்பதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒத்துழைப்பு வழங்காமை போன்ற காரணங்களால் அவர் பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பீடாதிபதியாக பேராசிரியர் சி ரகுராமை மீண்டும் நியமிக்குமாறு யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. கலைப்பீடத்தை கட்டியெழுப்ப பேராசிரியர் சி ரகுராம் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்த நிலையில் அவரின் கோரிக்கைகளை பல்கலைக்கழக பேரவை செவிமடுக்காமை கவலை அளிப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் தெரிவித்துள்ளார். இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது கலைப்பீட மாணவர்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயம் ஜாதென்றா, எந்த அடிப்படையில் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகினாரோ அந்த விடயத்திற்காக உயர்ந்த கௌரவத்தோட அவர் என்ன விடயத்திற்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்தின் வெற்றியோட மீளவும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக பேராசிரியர் சீனா ரகுராம் நியமிக்கப்பட வேண்டும். நியமிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த விடயம் நாங்கள் மேற்கொண்டு முன்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் வெறும் வரை சாத்வீக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகின்றது. அந்த சாத்வீக ரீதியான போராட்டங்கள் தொடர்பான முன்னறிவிப்புகள் நாளைய தினமோ இன்றைய தினம் பிற்பகலோ பல்கலைக்கழக ஊடகங்களிற்கும் சமூகங்களிற்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன். 3500 பேர் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் வெறுமன 8 மாணவர்கள் 9 மாணவர்களுக்காக மட்டும் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இல்லை. 4/3 பங்கினர் இங்க பெண்கள் இருக்கிறோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, எங்களோட ஒவ்வொரு நிர்வாக கூட்ட அறிக்கையை உங்களுக்கு காட்டுவேன். இங்க பெண்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பாதிப்புக்கு இதுவரைக்கும் 5 சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டு முறைப்பாட்டு பட்டிகள் போடப்பட்டிருக்கின்றது. பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றது, வீதிகளில வெளியில பெண்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தை நாங்கள் பீடாதிபதி ரகுராம் அவர்களோட கொண்டு சென்ற இடத்துல பல்கலைக்கழக நிர்வாகத்தோட கதைச்சு மிகவும் பாதுகாப்பாக பல்கலைக்கழக வளாகங்களுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பல்கலைக்கழகத்துக்கு வெளியே நடக்கிற பிரச்சனைகளை அவதானிக்கிறதுக்கு போடுவதற்கு பீடாதிபதி ரகுராம் எடுத்துக்கிறார். இந்த பல்கலைக்கழகத்தில் பெண்கள் மாணவர்கள் பாதுகாப்பா இருக்கணும்டா, மதுபாவனையற்ற மாணவர்கள், மதுவினை எதிர்க்கின்ற மாணவர்கள், போதைப் பொருளை எதிர்க்கின்ற மாணவர்கள் நிம்மதியாக இருக்கணும்டா பேராசிரியர் ரகுராம் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும். நாங்கள் இதுல சொல்ற விஷயம் ஒன்றுதான், போதைக்கு எதிராக ரகுராம் சார் அவர்களுக்கு ஆதரவாக என்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் செயற்படும். ரகுராம் சார் கலைப்பீடத்தினுடைய இன்றைய தேவை, காலத்தின் தேவை. ரகுராம் சார் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு கலைப்பீடம் உச்சபட்ச வளர்ச்சியினை அடைந்திருக்கின்றது. அதனை நீங்கள் அவதானிப்பதன் ஊடாக தெரிவு செய்து கொள்ளலாம். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வீண் செலவினங்களை குறைக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பினை குறைத்துள்ளது.
ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெய் பாதுகாவலர்களின் பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை. எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனுக்கு 2 மெய் பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடானது அனுர அரசு பாரபட்சமான முறையில் சலுகைகளை வழங்குகின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனை IBC தமிழ் செய்தி பிரிவு தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பயனளிக்கவில்லை. பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தற்போதுள்ள அரசு சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை எண்ணியல் மயமாக்குவதனூடாக பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பொன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயலுமை இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை 3 வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்து கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசியமான 30,000 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்மொழிவுகளை வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தொழில்நுட்ப காரணங்களினால் நேர்முக பரீட்சைகள் தாமதமாக கூடிய வெற்றிடங்கள் குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த அரசு சேவை மூலம் மனித வளத்தை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்வி, சுகாதாரம், நீர்ப்பாசனம், விவசாயம், காட்டுச்சாணிகள் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தை சுற்றுலா பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் அனுராதபுரத்தை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பதற்கான பெரும் சாத்தியங்கள் காணப்படுவதுடன் இலங்கையின் முதல் ராசதானி மற்றும் முதலாவது குளம் கட்டப்பட்ட இடம் என்ற வகையில் வெளிநாட்டவரை கவரும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு கைதுடைக்கும் கடதாசி இறக்குமதி செய்யப்படும் நிலையில் வடமாகாணத்தில் முதன்முறையாக குறித்த கடதாசி உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு அச்சுவேலி தொழிற்பேட்டையில் உள்ள ரீச்சாவின் கடதாசி தொழிற்சாலை வளர்ச்சியடைந்துள்ளதாக தொழிலதிபரும் IBC தமிழ் குழுமத்தின் தலைவருமான கந்தையா பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த கைகளுக்கு டிஷ்யூக்கு இங்கே ஏராளமான கிராக் இருக்கிறது. ஆனால் இதுக்கான இந்த டிஷ்யூ வெளிநாட்டிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே அதை கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் இது முதல் முறையாக வடமாகாணத்தில் ரீச்சா பேப்பர் ஃபேக்டரியில் உங்களுக்கு இந்த பேப்பரை பல்ப்பை இங்கே உருவாக்கி இங்கே அதனுடைய பேப்பரை தயாரித்து கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிற அளவுக்கு பேக் பண்ணி நாடு முழுவதும் சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அதனுடைய CEO அவருக்கு ஒரு வலது கையாக இருந்து செயற்பட்டு கொண்டிருந்த எங்களுடைய அண்ணா நந்தன் அண்ணா அவர் என்ன சொல்றது தொழில் ரீதியான நட்பு அல்ல, இவருக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு என்னோட பாதிக்கின்றது. அதாவது தொழிலை சார்ந்து வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்களை எப்படியாச்சும் மேலும் கொண்டு வரணும் எங்களோட இடத்தை அபிவிருத்தி செய்யணும் என்ற நோக்கத்துக்காக நிறைய பேர் அர்ப்பணித்து கொண்டிருக்கோம். இப்போ என்ன இதுலேருந்து சொல்ல வாரமான்னு சொன்னால் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் மிக குறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை வெளியிட்ட நான் இன்றைக்கு அதே சந்தையில் இருந்து உள்ளூர் உற்பத்திகள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறவங்களும் பெருமையாக இருக்கிறது. அதில் ரீச்சாவுக்கும் பெருமை இருக்கிறது, அதை வழிநடத்தக்கூடிய அதனுடைய CEOக்கும் பெருமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதனூடாக என்ன சொல்ல வாரம்னு சொல்லிச்சுன்னா வெளிநாட்டிலிருந்து நீங்கள் இறக்குமதி செய்ய தேவையில்லை, உள்ளூரில் உங்களுக்கு காணக்கூடிய அளவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான மிஷினை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பேப்பர்களை வாங்கி பாவிக்கிறீங்களோ அதால உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அதாவது சேல்ஸ் கூடைகளை
சேல்ஸ் ப்ரொடக்ஷன் கூடும். ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஆட்களுடைய ஆளணி வந்து தேவையா இருக்கும். அந்த ஆளணியை வந்து நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இலங்கை பூராவுமே எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. மாவட்ட ரீதியாக வந்து டீலர்ஷிப்பை தேடுறோம். இப்போ நிறைய இடங்களில் வந்து நாங்களே சப்ளை பண்ணுறோம். தொடர்ச்சி அப்படி செய்ய முடியாது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்து ரீச்சாவோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தருவோம். நேரடியாக அவங்கள வந்து எங்களுடைய சேல்ஸ் ரைப் வந்து சந்திச்சு கதைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் நேரடியாக வந்து எங்களை சந்திச்சு கதைக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். அந்த வகையில் நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளூர் உற்பத்திகளுடைய வியாபாரத்தை பெருக்கி அதனூடாக உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியாக கேட்டுக்கொள்கிறேன். காலி சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் கைதிகள் 4 காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பீதிசாநாயக்க தெரிவித்தார். காயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த கடுகதி தொடருந்து ஓமந்தை பகுதியில் தடம் புரண்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி இன்று மதியம் 2:15 மணியளவில் புறப்பட்டு கடுகதி தொடருந்து ஓமந்தை பகுதியில் சுமார் 4:30 மணியளவில் தடம் புரண்டுள்ளது. குறித்த தொடருந்து ஓமந்தை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்ற மற்றொரு தொடருந்து சென்ற நிலையில் குறித்த தொடருந்தை அடுத்த தடத்திற்கு மாற்ற முற்பட்ட நிலையிலேயே தொடருந்து தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக 2 தொடருந்து பெட்டிகள் வழித்தடத்திலிருந்து கீழிறங்கியுள்ளதுடன் தண்டவாளத்திற்கும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கொழும்பு செல்ல இருந்த பயணிகளை கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்ற தொடருந்தில் ஏற்றி கொழும்பு செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடருந்து திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. அத்துடன் கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்ற பயணிகளை பேருந்துகளில் செல்லுமாறு தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த விவசாய ஆராய்ச்சியாளர் ஒருவர் திடீர் மரணமடைந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் விவசாய ஆராய்ச்சி குறித்து உரையாடி கொண்டிருந்த போதே குறித்த ஆராய்ச்சியாளர் மயங்கி விழுந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் கட்டப்பிராய் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய பொன்னுத்துறை ரவிச்சந்திரநேசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கனடா பல்கலைக்கழகத்தில் ஒரு விவசாய ஆராய்ச்சியாளராக உள்ள இவர் கடந்த 13ஆம் திகதி கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளார். நேற்று நள்ளிரவு பல்கலைக்கழக விரிவுரையாளருடன் சோம் தொழில்நுட்பம் ஊடாக ஆராய்ச்சி குறித்து கலந்துரையாடி கொண்டிருந்த போது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் காரைநகர் கசூருனா கடலில் நீராடிய 6 பேர் விஷப்பாசி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் காரைநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடலில் நீராடிய 6 பேர் விஷப்பாசி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக காரைநகர் பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தான் காரைநகர் பொது சுகாதார வைத்திய அதிகாரிக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்த வகையில் விஷப்பாசியினை ஒழிப்பதற்கு வினாகிரி வாங்கி தருமாறு கோரிய நிலையில் தான் அதனை வாங்கிக் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் இவ்வாறான தாக்கம் எவையும் இடம்பெறவில்லை எனவும் திடீரென இன்றைய தினம் விஷப்பாசி தாக்கம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் நேற்றைய தினம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போன 2 சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. குறித்த 2 உடலங்களையும் மரண விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் நேற்றைய தினம் மாலை கோராவளியில் உள்ள தங்களது சேனைக்கு சென்ற வேளை கோராவளி புலிபாய்ந்த கல் வீதியில் வைத்து 2 வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். கண்ணகியம்மன் கோவில் வீதி கிரானை சேர்ந்த 53 வயதுடைய க குருபரன், திகிலிவெட்டை சந்திவெளியைச் சேர்ந்த 71 வயதுடைய மா விநாயகமூர்த்தி ஆகிய 2 வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். இந்த நிலையில் குறித்த 2 உடலங்கள் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 உடலங்கள் மரண விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிரான் புலிபாய்ந்த கல் வீதியில் உள்ள வெள்ள நீரானது இதுவரை வழிந்தோடாமையினால் குறித்த பிரதேசத்திற்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேச செயலகத்தினால் பொதுமக்களின் நன்மை கருதி படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு மக்கள் என்றும் ஆதரவு தர வேண்டும் என அரிட்டாபட்டியில் நடந்த பாராட்டு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தங்குதன் கனி அகழ்வுக்கான சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக அந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த சுரங்கம் அமைக்க மத்திய அரசு விடுத்த கொள்வனவு கட்டளைகள் மீளெடுக்கப்பட்டதாக அறிவித்திருந்தது. இதனையடுத்து அரிட்டாபட்டியில் நடந்த பாராட்டு விழாவில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் தங்குதன் கனி அகழ்வுக்கான சுரங்க திட்டம் கைவிடப்பட்டது தமக்கு கிடைத்த வெற்றி என்றும் மக்களுக்காகவே தாம் உள்ளதாகவும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக பேரவையின் செயற்பாடுகளில் விசனம், பதவி விலகிய கலைப்பீட பீடாதிபதி. சுமந்திரனுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் பாதுகாப்பு, அனுர அரசு பக்கச்சார்பாக செயற்படுவதாக விசனம். அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி. 30,000 வெற்றிடங்களுக்கும் ஆட்சேர்ப்பு. திமுக ஆட்சியை பலப்படுத்துமாறு கோரும் ஸ்டாலின், சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கருத்து. வடக்கு காசாவிற்கான பாதையை மூடிய இஸ்ரேல், நிற்கதியில் பலஸ்தீன அகதிகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.